அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய தின சிறப்பு, இன்றைய ராசி பலன், இன்றைய பஞ்சாங்கம், இன்றைய சுபஹோரை, இன்றைய கிரக நிலவரம் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த பதிவினுடைய இறுதியில் தினமும் சொல்ல வேண்டிய சங்கல்பம், அதாவது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு பூஜைக்கு முன்பு அவசியம் சொல்ல வேண்டிய உறுதிமொழி, அதாவது இறைவன் முன்பு சொல்ல வேண்டிய உறுதிமொழி தான் சங்கல்பம். அதையும் தினமும் சொல்ல வேண்டிய பஞ்சாங்கத்தையும் வாசிப்பு வடிவில் கொடுத்துள்ளேன். பஞ்சாங்கத்தை தினமும் வாசிப்பது அல்லது கேட்பது என்பது வீட்டினுடைய செல்வ வளம் பெருகுவதோடு மட்டுமல்லாமல் நல்ல நேர்மறையான ஆற்றல் என்பது அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் குழந்தைகளினுடைய ஞாபக சக்தி, புத்தி கூர்மை என்பது சிறப்பாக இருக்கும். எனவே அவசியம் அனைவருமே இந்த பஞ்சாங்க வாசிப்பை தினமும் கேட்டு பயனடைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆடி மாதம் 11ஆம் நாள், ஜூலை 27ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஸ்வர்ண கௌரி விரதம், அம்பாள் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த நாள். இன்றைய தினம் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை, அதுடன் இணைந்து இந்த ஸ்வர்ண கௌரி விரதமும் வருவது கூடுதல் சிறப்பு. இன்றைய தினம் அம்பாளை ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்வதோ அல்லது உங்கள் இல்லங்களிலே இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு சகலவித நன்மைகளும் உண்டாகும். மேலும் இன்றைய தினம் 16 தட்டுகளில் நீங்கள் நிவேதன பொருட்களை அம்பாளுக்கு இன்றைய தினம் சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான அற்புத பலன்களை உங்களுக்கு தருவதாக அமையும். 16 தட்டுகளில் மங்கள பொருட்களுடன் சேர்த்து நிவேதனமாக செய்து வைத்த இந்த சர்க்கரை பொங்கல் பிரசாதத்தையும் சேர்த்து 16 தம்பதிகளுக்கு இன்றைய தினம் தருவது மிக சிறப்பான அற்புதமான நன்மைகள் எல்லாம் உண்டாகும். இதுபோன்று 16 வருடங்கள் தொடர்ந்து இந்த ஸ்வர்ண கௌரி விரத நாட்களில் 16 தம்பதிகளுக்கு நிவேதன பொருட்களையும் மங்கள பொருட்களையும் தரும்போது அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு துன்பமும் நேராது. குழந்தைகளுக்கு மிகுந்த நன்மைகள் உண்டாகும். இன்றைய தினம் வாஸ்து நாள். இன்றைய தினம் வாஸ்து நாள் 2 நாழிகைகள் உள்ளது. காலை 7:48 மணி முதல் காலை 8:24 வரை. இன்றைய தினம் வாஸ்து நாள் ஒரு சுமாரான வாஸ்து நாளாக தான் இன்றைய தினம் உள்ளது. ஏனென்றால் இன்றைய தினம் யோகம் நன்றாக இல்லை. அதனால்தான் இன்றைய வாஸ்து நாள் என்பது சுமாராகவே உள்ளது. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் புதன், சுக்கிரன், குரு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் செவ்வாய், கேது, சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியுடன் அந்த 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் தனக்காரர்களுடன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மேலும் இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயுடனும் சந்திரனுடனும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் தெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையும் சிறப்பையும் தருவதாக அமையும். இன்றைய நாளில் இடமாற்றம், பணியிட மாற்றம் எல்லாம் வரக்கூடிய நாளாகவும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் வேலையில் நீங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் அந்த தனஸ்தானாதிபதியுடன் தனக்காரகனுடன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மேலும் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலும் முயற்சி ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவுடனும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு நாளாகும். உயர்கல்வியில் நீங்கள் விரும்பிய இடங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். வெளிநாட்டில் கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு, வேலையில் நல்ல உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதிய பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த நாளில் உங்களுக்கு அமைகிறது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசியிலேயே ராசிநாதன்
சுக்கிரன் மற்றும் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி இருவரும் இணைந்து உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மேலும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் கேதுவுடன் சந்திரனுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுக்கு புதிய தொழில் வேலை வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். மனோபலம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய வேலையில் பணியிடங்களில் நீங்கள் ஈடுபாடுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும், பயணங்கள் திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பெற்றோர்களிடம் பெரியோர்களிடம் பணிவுடன் கனிவுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்திலும் தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகும். வேலையில் மாற்றம், நல்ல புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாளாகும். வியாபாரம் தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். மேலும் உங்களுடைய தந்தையாரனுடைய உடல்நிலையில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசியிலேயே சந்திரன் செவ்வாயும் கேதுவுடனும் இணைந்து சந்திரனுடைய சஞ்சாரம். இந்த நாளில் உங்களுக்கு சற்று பரபரப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். அந்த பரபரப்பை தவிர்த்து மேலும் முன்கோபத்தையும் இந்த நாளில் நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். பணியிட மாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும், மாணவர்கள் கல்வியில் அக்கறையுடன் இருக்க வேண்டும். மேலும் தேவையற்ற வாக்குவாதங்களை இந்த நாளில் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் தரக்கூடியதாக அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும் குருவுடனும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாள். மேலும் லாபஸ்தானத்தில் சூரியனுடைய சஞ்சாரம். இந்த நாளில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு நல்ல வெற்றியும், பயணங்களில் நீங்கள் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும். அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம். கல்வி கற்கும் மாணவர்கள் படிப்பில் கவனத்துடனும் ஈடுபாடுடனும் இருக்க வேண்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனுடன் புதனும் தனகாரகனும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். சுப செய்திகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது. மேலும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேதுவுடன் சந்திரனுடைய சஞ்சாரம். இந்த நாளில் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபமும் வெற்றிகளும் வரக்கூடிய நாளாகும். வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் சந்தித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகும். வெளிநாட்டு சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேதுவுடனும் சந்திரனும் இன்றைய தினம் அந்த தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நல்ல தனவரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். திருமண வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாகும். இதுவரை பிரிந்திருந்த உறவுகள், நட்புகள், அவர்களிடம் இன்றைய தினம் நீங்கள் மனமிட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், உங்களுக்கு நல்ல பதவி மாற்றங்களும், வேலையில் மாற்றம், தொழில் மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய நாளாகும். இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். வெற்றிகள் அதிக அளவில் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம். அந்த 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் உங்கள் ராசிநாதனுடன் அந்த 7ஆம் இடத்துல 6க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிர பகவானும் 7ஆம் ஸ்தான அதிபதியும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள். இந்த நாளில் உங்களுக்கு நல்ல திடீர் பண வரவு ஏற்படக்கூடிய நாளாகும். பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். அந்த பயணங்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். மேலும் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல அந்த கடன் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது.
வேலையில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் இன்றைய தினம் அதிக கவனத்துடனும் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வெளி மாநிலங்களிலிருந்து வேலைவாய்ப்பு சம்பந்தமான செய்திகள் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைவதால் இந்த நாளில் நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற பிரயாணங்களை நீங்கள் இன்றைய தினம் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். அவசியமான பிரயாணங்களாக இருந்தாலும் அதில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். உடல் நலனில் அக்கறை என்பது தேவை. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் இன்றைய தினத்தில் நீங்கள் அமைதியும் மௌனத்தையும் கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தரும். தேவையற்ற வாக்குவாதங்களை இன்றைய தினம் நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நன்மைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல வக்கரமடைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் உங்களுடன் இருப்பவர்களிடம் எந்த ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படாமல் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் 7ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவுடன் இணைந்து சந்திரனுடைய சஞ்சாரம். உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் அக்கறை தேவை. வாழ்க்கை துணையிடம் எந்தவித தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். அரசு அதிகாரிகளிடம், அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகளிடம் இந்த நாளில் நீங்கள் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபடுவதோ அவர்களை பகைத்து கொள்வதோ இந்த நாளில் நீங்கள் தவிர்க்க வேண்டும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன், மேலும் அந்த கேந்திர ஸ்தானாதிபதியான புதன் மற்றும் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கிரனும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுடைய முயற்சிகளில் நல்ல வெற்றி, பயணங்களில் நல்ல வெற்றியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. 6ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவுடன் சந்திரனுடைய சஞ்சாரம். இந்த நாளில் உங்களுடைய தகவல் தொடர்பு சம்பந்தமான அந்த வேலை வாய்ப்போ அந்த வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. நல்ல திருமண வரம் கைகூடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் மனோபலம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பஞ்சாங்கம் விஸ்வாவசு ஆண்டு தக்ஷிணாயன புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது ஆடி மாதம் 11ஆம் நாள் ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய பட்சம் சுக்லபக்ஷம். இன்றைய திதி திருதியை திதி. நட்சத்திரம் மகம். யோகம் வியதிபாதம். இன்றைய கரணம் தைத்துள கரணம். நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை. இன்றைய சூரியோதயம் காலை 5:55. சூரியாஸ்தமனம் மாலை 6:32. இன்றைய ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் பிற்பகல் 1:30 வரை. கூலிகை மாலை 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினம் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய தினம் சந்திராஷ்டமம். உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 10 வரை. பிற்பகல் 2 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய ஸ்ரார்த்த திதி சுக்லபக்ஷ திருதியை. இன்றைய சுபமுகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4:21 முதல் 5:09 வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த காலம் காலை 11:50 முதல் நண்பகல் 12:40 வரை. இன்றைய அமிர்த காலம் பிற்பகல் 1:55 முதல் மாலை 3:33 வரை. இனி இன்றைய சுபஹோரை காலை 7 முதல் 10 வரை. காலை 11 முதல் நண்பகல் 12 வரை. பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. மாலை 6 முதல் 7 வரை. சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः த்விதீயே பராத்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுगे பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः दक्षिणे पार्श्वे सगाप्ते अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये. பஞ்சாங்கம் விஸ்வாவசு நாம சம்வத்சரே தக்ஷிணாயனே
ग्रीष्म ऋतु கடகமாசே சுக்லபக்ஷே திருதியாயாம் சுபதிதோ வாசரக பானுவாசர யுக்தாயாம் மகா நக்ஷத்திர யுக்தாயாம் வேதிபாத யோக யுக்தாயாம் தைத்துல கரண யுக்தாயாம் ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் திருதியாயாம் சுபதிதோ. அன்பு நேயர்களே, இந்த பஞ்சாங்கத்தை தினமும் வாசிப்பது மிக சிறந்த அற்புத பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுத்தரும். இதை தினமும் வாசிக்க முடியவில்லை என்றாலும் இந்த பதிவை ஒலிக்க செய்து கேட்பது என்பதும் உங்களுக்கு மிக சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். வீட்டில் பஞ்சாங்கம் வாசிப்பது என்பது ஒரு சுபத்துவத்தையும் செல்வ செழிப்பையும் மங்களத்தையும் உண்டாக்கி தரும். எனவே இந்த பஞ்சாங்கத்தை தினமும் அனைவரும் வாசிப்பது அல்லது இதை ஒலிக்க செய்து கேட்பது என்பது உங்களுக்கு மிக சிறந்த அற்புத பலன்களை தரக்கூடியதாக அமையும். அன்பு நேயர்களே, இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.